கொங்கு மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம், நீலாம்பூர், கோயம்புத்தூர் மே 16. புக் யோர் டிக்கெட்ஸ் ஒன்லி அட் www.41sounds.com. தமிழகமே உற்று நோக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பாக சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டி எந்த அளவுக்கு இருக்கிறது, களம் எப்படி இருக்கிறது குறித்து அவர்கிட்ட கேட்டறிவோம். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் களம் எப்படி இருக்குது? அதிமுக திமுக நேரடியாக அந்த களத்தில் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த மாதிரியான போட்டிகள் இங்கே நிலவுது சார்? இல்லை, களம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். களத்தில் இருக்க ஒவ்வொரு கிராமத்துலையும் இப்போ இங்கே 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. இதில் பாதி கார்பரேஷனில் இருக்குது. மதுரை கார்பரேஷனுக்குள்ளே இருக்கிற பகுதிகள், திருப்பரங்குன்றம், திருநகர் பகுதிகள் எல்லாமே இங்கே எல்லாருக்கும் எல்லா தரப்பு மக்களையும் நாங்கள் சந்திச்சிட்டோம். ஸோ மக்கள்கிட்ட பெருமளவில் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆதரவு கூட்டுறதை பார்க்குறோம். அவங்களுடைய தேவைகள் என்னென்னா, அடிப்படை வசதி இந்த மக்களுக்கு எதுவுமே இல்லை. சாலை வசதி பிரதானமாக எந்த இடத்துலையும் இல்லை. இப்போ நான் வில்லாபுரம், அனுப்பானடி, அவனியாபுரம், திருநகர், திருப்பரங்குன்றம் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா கிராமங்கள் நீங்கள் கேட்க வேணாம், எதுவுமே இல்லை. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள் இல்லை. அடுத்தது கழிவுநீர் பெரிய பிரச்சனையாக இருக்குது மக்கள். ஏன்னா கழிவுநீர் ஒரு சிட்டி சைடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற குடியிருப்புகள், கழிவுநீர் வெளியேறதுக்கான வழியே இல்லை. ஸோ அதனால் அது ஒவ்வொரு நாளும் மக்கள் கழிவுநீரை அவங்க சாலையிலேயே விடுறாங்க. ஸோ சாலையிலேயே மழை காலங்கள் அவங்க ஒரு மாதம் 2 மாதம் பெரிய ரணகலமாக இப்பயே பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளையும் கழிவுநீர் தேங்கியிருக்கு. அந்த சாலையில் தான் எல்லாரும் போயிட்டு வராங்க. மிகுந்த சிரமத்தில் இருக்கு. அடுத்தது குடிநீர் வசதி எங்கேயும் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளக்கல்னு நம்ம இதில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பகுதி இருக்குது. அந்த வெள்ளக்கல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மதுரையோட மொத்த கழிவுநீர் அங்கே தான் தேக்கி வைக்கிறாங்க. மொத்த குப்பையும் அங்கே தான் கொட்டப்படுறாங்க. ஸோ அதனால் சுற்றி இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டருக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இருந்த எம்எல்ஏ யாருமே இதை பற்றி ரைஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா மக்களுக்கு ஒவ்வொரு நாள் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு. 2000 டிடிஎஸ் மேலே போயிடுச்சுட்டாங்க பெரும்பாலான பகுதியில். ஸோ அதனால் அவங்க அந்த தண்ணியை சாதாரண இதுக்கு கூட அவங்க துணி துவைக்கிற கூட பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு. ஸோ குடி தண்ணீர், வீட்டில் பயன்படுத்துகிற தண்ணீருக்கு பயங்கர சிரமத்தில் இருக்காங்க. எல்லாமே காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளக்கல், பாம்பன் நகர் சுற்றி இருக்க பார்த்தீங்கன்னா வாழ முடியாத ஒரு நிலம் இருக்கும். ஏன்னா அவங்க தினமும் அந்த குப்பையெல்லாம் எரிக்கப்படுது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணவே இல்லை. அப்படியே கொட்டி டெய்லி எரிச்சிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு துர்நாற்றம் வீசுது. எல்லா இடத்துலையும் பயங்கர புகமூட்டமாக இருக்குது. அங்கே இன்னொரு 2-3 வருஷத்தில் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான சீரியஸான பிரச்சனை. அவங்க ஒரு விஷயம் நாங்கள் திருப்பரங்குன்றம் முழுசும் கவனிச்சதுன்னா, இப்போ இருக்கிற எம்எல்ஏ திரு ராஜன் செல்லப்பா எந்த இடத்துக்கும் போகலை. நான் பிரச்சாரத்துக்கு போகிறப்பே மக்கள்கிட்ட கேட்குறது, எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா நான் அவங்க எம்எல்ஏ பார்த்து 5 வருஷம். இப்போ போன எலெக்ஷனுக்கே பெரும்பாலான கிராமங்களுக்கு, இப்போ கரடிப்பட்டி பெரும்பாலான கிராமங்களுக்கு அவர் ஓட்டு கேட்டு கூட போகல. ஸோ அந்த இதில் இந்த 5 வருஷம் பார்க்கலன்றாங்க. மற்ற கிராமத்தில் 5 வருஷம் முன்னாடி எங்களுக்கு ஓட்டு கேட்டு வந்தார், அதுக்கப்புறம் வரலங்கிறாங்க. ஸோ இவங்க யாரும் மக்கள் பிரச்சனை என்னன்னு இவங்களுக்கு உணர்ந்திருக்காங்களா, தெரிஞ்சிருக்காங்களான்னு தெரியல. மக்களையும் இவங்க சந்திக்கல. பாதி கார்பரேஷன் இருக்கனால அங்கே இருக்கிற கவுன்சிலர், திமுக கவுன்சிலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு எல்லாரும் பெரிய, உங்களுக்கு தெரியும் மதுரை கார்பரேஷன் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துச்சு, அந்த ஊழல்னால மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு. எல்லாருமே இருக்கிற பணமெல்லாம் சுரண்டப்பட்டு விட்டுச்சு. சாலை போட்டதாக அங்கே ஜல்லி மட்டும் போட்டுட்டு எல்லாமே சுரண்டப்பட்டிருக்கு. ஸோ இது லைவாக நாங்கள் கிரவுண்டில் பார்க்குறோம். இதுதான் மக்களுடைய ஒவ்வொரு நாளும் அவங்க படுற துன்பங்கள் இங்கே தான் இருக்குது. அடுத்ததாக திமுக வேட்பாளர். ஸோ திமுக வேட்பாளர் அவங்க மேலே ஆல்ரெடி பண மோசடி வழக்கு அவங்களுடைய அஃபிடவிட்லேயே குறிப்பிட்டிருப்பாங்க. பண மோசடி வழக்கு இருக்குது. அவங்களுடைய கணவர் மேலே இருக்கிற பாலியல் வன்கொடுமை மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்படுது. அவருடைய பாலியல் வன்கொடுமை வழக்கு, அதில் அவர் 10 வருடம் திருமணம் கோர்ட்டில் தண்டனை பெற்றது பெருமளவில் மக்களுக்கு பேசப்படுது. ஏன் இப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படின்னு எங்ககிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க. திமுகலேருந்து இப்படி ஒரு வேட்பாளர், ஏன்னா எல்லாரும் பெண்கள் பாதுகாப்பு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இப்படி ஒரு வேட்பாளர் ஏன் நிப்பாட்டினாங்க கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது. கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் பெரிய அளவில் மக்கள் இப்போ இருக்கிற திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் திமுக மேலேயும் பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா அந்த சைடு கார்பரேஷனில் திமுக கவுன்சிலர்ஸ் எல்லாரும் பெரிய அளவில் சுரண்டிட்டு போயிட்டாங்க. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஒன்றும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள், திருப்பரங்குன்றம் கிரிவலம் பாதையை சுற்றி 6 ஒயின் ஷாப் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல கூட பொது கழிப்பிடங்கள் இல்லை. ஏன்னா இவ்வளோ பேர் போகிற இடம், இவங்க இவ்வளோ பேர் திருப்பரங்குன்றம் சுற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பொது கழிப்பிடம் கிடையாது. மக்கள் போகிறப்பெல்லாம் ஒரு அவசரத்துக்கு பொது கழிப்பிடம் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு பிளேஸ். ஆனால் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் போகிற இடம் அதுவே இல்லை. ஆனால் சுற்றி 6 ஒயின் ஷாப் இருக்குது.
கிரிவலப்பாலை சுற்றி எதிர்த்து பக்கத்தில் 6 ஒயின் ஷாப் இருக்குது, 6 பார் இருக்குது. அந்த பாரை சுற்றி இவங்க எல்லாம் வந்து எல்லாம் திமுக அதிமுக சேர்ந்தவங்க அந்த பாரை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து மக்களையும் இங்கே இருக்கிற சூழ்நிலையும் வச்சு திமுக அதிமுக நிர்வாகிகள் சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்த்தாங்களே தவிர இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு தெளிவாக இருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களும் அதிருப்தி இருக்காங்க. இங்கே வந்து நிறைய சிறு குறு தொழில்கள் இருக்குது. இப்போ அப்பள கம்பெனி இருக்குது, பொம்மை செய்கிற கம்பெனி இங்கே விளாச்சேரியில் இருக்குது, மண்பானை தொழிலாளர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சிறு குறு தொழில்கள் இருக்குது. அவங்களுக்கு எந்த ஊக்கமும் இல்லை. அவங்களும் பார்த்தீங்கன்னா சாலை வசதி இல்லை, அவங்களுக்கு எந்த ஊக்கமும் பண்ணல. அரசு சைடில் எந்த சப்சிடி இல்லை, மின்சாரத்தில் எந்த சப்சிடி இல்லை. எல்லாமே சின்ன சின்ன குறுந்தொழில்கள். ஒரு 10 பேர் 50 பேர் ஆரம்பித்து 200 பேர் வரைக்கும் குடிசை தொழில்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க. பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. 50,000 பேர் வரைக்கும் இதில் வந்து இந்த தொழில் மூலயமா பயனடைஞ்சிட்டு வராங்க. அவங்களுக்கு ஏதாவது ஊக்கம் கொடுக்கணும்ல, அரசாங்கம் கொடுக்கணும்ல. ஸ்டாலின் தான் துபாய் போனார், அங்கே போனார், முதலீடுகள் இருக்கிறேனாரு, ஒரு முதலீடு வரல. ஆனால் இங்கே இருக்கிற தொழில்களையாவது காப்பாற்றுறதுக்கு சின்ன ஊக்கம் கொடுத்தாலும் இந்த 50,000 வேலை வாய்ப்பு 1 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ அதை கூட அவங்க செய்யலை. ஸோ இதெல்லாம் எல்லா தரப்பு மக்கள்லையும் பிரதானமான பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் வந்தால் இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான அட்டவணையை நாங்கள் போட்டுட்ருக்கோம். திருப்பரங்குன்றம் தொகுதி மாநகராட்சியும் கிராமப்புறையும் கலந்த ஒரு தொகுதியாகவே பார்க்கப்படுது. இந்த மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன வாக்குறுதி கொடுக்குது? தமிழக வெற்றி கழகத்தோட அந்த திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக எங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே மக்கள்கிட்ட தெளிவாக சேர்ந்துருக்கு. இப்போ பெண்களுக்கு கொடுக்குற அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து 2500 ஆக்கப்படும். 6 சிலிண்டரு, தாலிக்கு தங்கம் வந்து 1 பவுன் தாலியும் பட்டுப்புடவையும், பெண்களுக்கு தமிழகம் முழுவதும் கட்டணம் இல்லா பேருந்து, இது மாதிரி அனைத்து திட்டங்களும் மக்கள்கிட்ட தெளிவாகவே போயிருக்கு. ஏன்னா எல்லா தரப்பினரும் காத்துட்டு இருந்தது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. எனக்கு அன்றைக்கி காலையிலே வந்து காவலர்கள், பல பகுதியிலேருந்து காவல்துறையில் இருக்க காவலர்கள், அப்புறம் அரசு ஊழியர்கள் அவ்வளோ பேர் பேசினாங்க. ஏன்னா எல்லாரும் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எதிர்பார்த்திருக்கோம். இந்த ஆசிரியர்கள் வந்து தொகுப்பூதி ஆசிரியர்கள் இது சம்பளம் இல்லாமல் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. செவிலியர்கள் அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நிரந்தரம் பண்ண முடியாமல் காத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிக்காக காத்திருந்தார்கள். கண்டிப்பாக நாங்களும் இது வந்து 1 வருஷமாக எல்லா தரப்பட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ எல்லாருக்குமான ஒரு தேர்தல் வாக்குறுதி, இது மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதியாக இருக்கும். அவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ திமுக தேர்தல் வாக்குறுதி என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. 600 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் 1% கூட நிறைவேற்ற மாட்டார்கள். அவங்க ஏமாற்றுவாங்க தெரியும். அதிமுக களத்திலேயே இல்லை. அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க மக்கள். சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியா இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் ஆட்சி அமைப்போன்றது மக்கள் நம்புறாங்க. அதனால தான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிக்காக 100% மக்கள் அனைவரும் காத்துட்டு இருந்தாங்க. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு என்ன? அதை எப்படி பார்க்குது? இல்லை, அன்றைக்கே சொல்லிட்டோம். இது வந்து தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் ஒரு அநீதி. கண்டிப்பாக என்ன ஃபார்முலாவில் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா என்ன ஃபார்முலாவில் அவங்க வந்து இந்த மாதிரியான தொகுதி மறுவரை பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய இப்போ பாரதிய ஜனதா கட்சி அவங்க வந்து அரசியல் ரீதியாக ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகமாக சப்போர்ட் இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகளையும், இல்லை தென் மாநிலங்களுக்கு எங்கெல்லாம் அவங்க உள்ளே வர முடியல. இப்போ கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு உள்ளே வர முடியல. பாரதிய ஜனதா 1% 2% தாண்ட முடியல. ஸோ அந்த மாதிரி மாநிலங்களுக்கு குறைந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது, குறைந்த நம்பர்லான பார்லிமெண்ட் தொகுதிகள் கொடுக்கிறது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வருது. ஸோ அவங்க வந்து ஒரு 60-70% வந்து வட மாநிலங்களுக்கும் ஒரு 30%க்குள்ள தென் மாநிலங்களுக்கு சுருக்கிறது வந்து அவங்க எப்பயுமே அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி மாதிரி பார்க்கப்படுது. கண்டிப்பாக அதில் டிரான்ஸ்பரன்சி வேணும். தொகுதி மறுசீரமைப்பு பண்ணால் என்ன ஃபார்முலா பண்ணுறீங்க? இப்போ ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில், இல்லை மக்கள் தொகை அடிப்படையில் என்னென்ன மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுப்புகள் முதல்ல பண்ணிட்டாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பெல்லாம் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரண்டாக எல்லா இடத்துலையும் பண்ணணும். ஸோ இது ஃபார்முலா பண்ணாமல் இவர்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக மாற்ற நினைப்பது இது வந்து மக்களுக்கு செய்கிற துரோகம். அது தென் மாநிலங்களுக்கு நாளைக்கு வந்து இவங்களை தென் மாநில மக்களே கண்டுக்காம அவங்களுக்கு வந்து வட மாநிலங்களில் ஃபோக்கஸ் பண்ணால் போதுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதற்கு நாங்கள் எங்களுடைய தரப்பிலான எதிர்ப்பை அன்னைக்கே தெரிவிச்சிட்டோம். விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு டிவிகே டிஎம்கேக்கு தான் போட்டி. திருப்பரங்குன்றத்தில் டிவிகேக்கும் யாருக்கும் போட்டி? என்னவா இருக்கு அந்த போட்டி? இல்லை, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அதிமுக எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதிமுகவா அது இல்லை. அது வந்து மோடியும் அமித்ஷா தலைமையிலான வழிநடத்தப்படும், அமித்ஷாவால் மோடியால் வழிநடத்தப்படும் ஒரு எடப்பாடி அதிமுக தான் அது. ஸோ அதை பற்றி யாரும் மக்கள் கவலைப்படலை. அதிமுக உடைய பொதுச் செயலாளர் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி மதுரை வந்திருக்கிறாரு. வந்து அவங்களுடைய வேட்பாளர்லாம் ஒரே இடத்துல இருந்து அறிவிச்சிட்டு போயிட்டாரு. யாருக்காவது கேட்டு பாருங்க எடப்பாடி எப்போ வந்தாருன்னு. இப்போ 10 நாளில் நீங்கள் போய் மதுரையில் இப்போ இங்கே பழங்கானத்துலாம் அறிவிச்சாருன்னு கேள்விப்பட்டோம்.
நீங்கள் போய் பழங்கானத்து பகுதியில் இந்த இடத்துல எடப்பாடி வந்தாரான்னு கேட்டு பாருங்கள், யாருக்குமே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அதிமுக எங்கேயுமே களத்தில் இல்லை. ஸோ அவங்க எப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்ந்தாங்களோ அன்னைக்கே வந்து மக்கள் அவர்களை ஒரு அடிமையாக தான் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதிமுக களத்தில் இல்லை. எல்லா இடத்துலையும் திமுக தான் பிரதானமாக எங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களும் மக்கள்கிட்ட எந்த ஆதரவும் இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய பணத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இங்கே இருக்கிற நிறைய தேர்தல் அதிகாரிகள், நிறைய எஸ்பி லெவலில், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் லெவலில், கமிஷனர்ஸ் லெவலில், இல்லை கலெக்டர் லெவலில் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அதிகாரிகளை வச்சு மட்டும்தான் தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க. பணபலத்தை மட்டும் கடைசியில் ஓட்டுக்கு 1000-2000 கொடுத்து இவங்க வந்து ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறாங்க. மக்கள் இந்த தடவை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்க என்னதான் பணத்தோடு போனாலும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வாங்கிட்டு எங்கே போடணுமோ போடுவாங்க. திருப்பரங்குன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் எப்படி களத்தில் வேலை பார்க்குது? மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போகுது? இல்லை, மக்கள் எல்லா இடத்துலையும் சிறப்பான எங்களுக்கு முதலாவதாக எல்லா இடத்துலையும் வரவேற்பு இருக்குது. மக்கள் எல்லா இடத்துலையும் வந்து எங்களை வர வைத்து அவங்களுடைய சூழ்நிலையை எங்களுக்கு காட்டுறாங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா இப்போ அனுப்பானடியில் அத்திப்பட்டின்னு ஒரு போஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் ஓட்டியிருந்தாங்க. மற்ற எந்த வேட்பாளரும் அவங்க உள்ள அனுமதிக்கல. இப்போ இருக்கிற எம்எல்ஏவே உள்ள அலோவ் பண்ணலை, திமுக வேட்பாளரும் உள்ள அலோவ் பண்ணலை. பட் எங்களை வரவேற்று நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அப்போ எங்களை வரவேற்று அவங்களுடைய சூழ்நிலையை சொன்னாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு செய்யணும்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க 2 பேரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. இதோட ஓட்டு வாங்கிட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு வருவாங்க, இல்லை 5 வருஷம் கழிச்சு தொகுதி மாற்றிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே ஒரு ராஜன் செல்லப்பா வந்து வடக்கு தொகுதிக்கு போனார், அப்புறம் திருப்பரங்குன்றம் வந்தார். இந்த தடவை எங்கள் தோல்வி விட்டா வேற தொகுதிக்கு போயிடுவாங்க. இதே தான் திமுகவும் அதிமுக வேட்பாளர்களும் அவங்க தோல்வி விட்டுற பிறகு வேற தொகுதி மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியுது இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு. கண்டிப்பாக எங்களை நம்பி 100% எங்களை நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்களும் அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதுக்கான வாக்குறுதியில் அங்கேயே கொடுத்துருக்கோம். அதை கண்டிப்பாக நாங்களும் செய்வோம். நன்றி சார், வெற்றி பெற வாழ்த்துக்கள். கொங்கு மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம், நீலாம்பூர், கோயம்புத்தூர் மே 16. Book your tickets only at www.41sounds.com.